நெல்லை அருகே மணல் கொள்ளைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் 81 வயதுடைய தேவசகாயத்தை மர்ம நபர்கள் வெட்டிய சம்பவத்தால் பதற்றம் நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோரம் உள்ள கொங்கராயக்குறிச்சி கிராமத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் தேவசகாயம் பொறுப்பு வகித்து வருகிறார். 81 வயதாகும் இவர் தமது வயது முதிர்ந்த காலத்திலும் கொங்கராயக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். மணல் கொள்ளைக்கு எதிராக போராடும் தேவசகாயத்தை பலர் பழிவாங்க திட்டமிட்டனர். இந்நிலையில் மணல் கொள்ளை கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. இதில் பலத்த காயமடைந்த தேவசகாயம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்களில் ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரின் வாகனங்கள் மற்றும் வீடுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அச்சமடைந்த பலர் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியேறினர். மணல் திருட்டுக்கு ரொம்ப போராடி நிறைய போராட்டங்கள் அது பண்ணி அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இவனை பூரா திருடுற பசங்க, மண்ணு திருடுற பசங்க இவங்க 2 பேர். அதனால இவனை அந்த மோட்டிவில் இவங்களை காலி பண்ணாதான், ஏன்னா அவனுக்கு போகும்போது சொல்லியிருக்கானு அப்படி செத்தாதான் நாங்க நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ட்டு. தேவசகாயம் வெட்டப்பட்ட சம்பவத்தால் கொங்கராயக்குறிச்சி பகுதியில் பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.